ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஹெல்த்தியான ஒரு தோசை செய்ய போகிறேன். வாழைப்பூ தோசைப்பா. இது பூ வந்து நம்ம நடுவில் வந்து அந்த நரம்பு மாதிரி வரும். அதை வந்து நான் அக்கா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அலசி. இதை வந்து நம்ம இந்த தோசை எப்படி செய்யலான்னு பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தி, எல்லோரும் சாப்பிட்லாம். இது வந்து சுகர் பேஷண்ட் வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது இந்த துவர்ப்புக்கு நம்ம இந்த வாழைப்பூ சேர்த்துக்கணும். இதை அக்கா எப்படி தோசை செய்கிறேன்னு பாருங்கள். அக்கா இப்போ ஒரு மிக்ஸி சாரில் வாழைப்பூவை 1 2மா நறுக்கி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 3 4 சின்ன வெங்காயம் 2 2 நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம காரம் வேணுன்னா இன்னொரு பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு. இது பூவுக்கு தான். நம்ம தோசை மாவில் எப்போவுமே அக்காவுக்கு சால்ட் இருக்கும். சோம்பு பவுட்ருப்பா, அது 1/4 ஸ்பூனு. ரொம்ப டேஸ்டியாக இந்த வாழைப்பூ செய்யும்போது சோம்பு பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக சுற்றிடும். இப்போ இந்த அளவு சுற்றிக்கோங்க போதும். இந்த பாருங்கள் அக்கா கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக இருந்துச்சு, அது டேஸ்ட் இருக்காது. இப்போ அக்கா ஒரு தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 1/2 கரண்டி போல் மாவு எடுத்துருக்கிறேன். இதில் தான் அதை நம்ம வலிச்சு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ மிக்சியில் உள்ள வாழைப்பூவை வலிச்சு போட்டேன் அக்கா. இதை வந்து நல்லா நம்ம தோசை மாவு பார்த்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இப்போ வாழைப்பூ அரைச்சதையும் தோசை மாவையும் நல்லா நம்ம இந்த பார்த்து கலந்துக்கிட்டோம். இப்போ வந்து அக்கா தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். நம்ம இப்போது தோசை ஊற்றுவோம். இந்த வாழைப்பூ தோசைப்பா, அது வாழைப்பூ தோசை தானான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு ரொம்ப டேஸ்டியாக, குழந்தைங்களுக்கு பூ ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். நம்ம கூட்டு பண்ணாலும் வாழைப்பூ வடை வந்து அவ்வளோவா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அக்கா வாழைப்பூடெல்லாம் அவ்வளோ கடை ஒரு நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ நல்லதில்லை. ஒன்று கூட்டு பண்ணுவேன், பருப்பெல்லாம் போட்டு கூட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இப்படி தோசை செஞ்சு தான் கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு அக்கா ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் அக்கா. நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான தோசைப்பா. கொஞ்சம் அப்படி வேகட்டும். இப்போ அக்கா தோசை வெந்துருச்சு, அடிப்பக்கம் வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ திருப்பி போடலாம். இந்த தோசை வந்து நம்ம துவர்ப்பு இந்த வாழைப்பூப்பா வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக சேர்த்துடணும். கசப்புக்கு பாவக்காய் சேர்த்துருவேன். அப்புறமா நம்ம வந்து இந்த வாழைப்பூ வடை செய்கிறது அக்காவுக்கு அவ்வளோவா ஹெல்த்தியாக தெரியாது. அதனால் இப்படி தான் செஞ்சு கொடுத்துருவேன். இதை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக அதில் வாழைப்பூ போட்டுக்கினே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குனா ஆயிலை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், போதும். தோசையை எடுத்துடலாம். எப்போவுமே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மருத்துவ குணம் கொண்ட தோசைலாம் செய்யும்போது அடிப்பக்கம் ரொம்ப வேக விடக்கூடாது. திருப்பி போடும்போது ரொம்ப வேக விடக்கூடாது. அவ்வளோதான், ஹெல்த்தியான நல்ல மருத்துவ குணம் கொண்ட வாழைப்பூ தோசை ரெடி. பூ க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போடி 1 நிமிஷம் 2 மினிட்டில் இந்த தோசை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி வச்சா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா தக்காளி சட்னி தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு சாப்பிட்லாம். அக்கா தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன். இதுக்கு இந்த காம்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான தோசைப்பா. சூடாக இருக்குது இருந்தாலும் அக்கா வந்து கொஞ்சம் ஆறிச்சு காமிச்சிட்றேன். சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஐயோ, சூடு கை பிடிக்க முடியலப்பா. இந்த ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடுவோம். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக, நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செய்கிறது எந்த விதமாக போய் செய்கிறதுன்னு பார்க்கணும். வாழைப்பூ வடையோடு இதான்ப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.